வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை அழுத்திக்கங்க. அப்போ தான் என் வீடியோ நான் போட்ட உடனே அப்லோட் பண்ண உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். உடனே அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தீர்கள்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த 1.5 வருஷமாக பார்த்திங்கன்னா 2023 ஜனவரி மாதத்திலிருந்து ஜனவரியில் உஷார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அதாவது மார்ச் மாதத்துக்காக வீடியோ போட்டேன். மார்ச் 2023 சூரியன் சுக்கிரன் சேர்ந்து சனியோடைய பார்வையில் வரார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். உஷார்னு ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் உஷார் அப்படின்னு ஒரு சில வீடியோ போட்டேன். 2023 நவம்பர் உஷாராக இருக்கணும் அப்படின்னு. சூரியன் விருச்சிகத்தில் செவ்வாயை அஸ்தமனம் செஞ்சு சனியோடைய பார்வையில் வராருன்னு. அதே மாதிரி 2024 இந்த 2024 மறுபடியும், அதாவது 2024 ஒரு உஷார்னு ஒரு வீடியோ போட்டேன். அது என்னென்னா, மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மார்ச் ஏப்ரல் மே அந்த 3 மாதங்களில் கொஞ்சம் கோச்சாரங்கள் சரியில்லை அப்படின்னு ஒரு வீடியோ. இது 4வது. ஹோப்ஃபுல்லி இதுக்கு மேலே உஷார் வீடியோ வராதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த வீடியோ தான் அடிப்படை, இந்த வீடியோ தான் மெயின் பிக்சர். இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே ட்ரெய்லர் அப்படின்ற அடிப்படையில் தான். சரி, என்னப்பா இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரம் சம்பவங்களை நிர்ணயிக்கக்கூடியது கோச்சாரம். உங்கள் தசாபுக்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய போர்டு தெரியட்டாமல் வச்சுக்கிறேன். தசாபுக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு நல்ல தசை நடக்குது, நல்ல புக்தி நடக்குது அப்படின்ற ஒரு அடிப்படையில் இருந்தாலும், அந்த தசாபுக்திக்கு இணங்க என்ன பண்ணுறீங்க, சம்பவங்கள் எதில் ஒளிந்திருக்கிறது, நிர்ணயமாகுது அப்படின்றது இது கோச்சாரம். உதாரணத்திற்கு, உங்கள் தசாபுக்தியின் அடிப்படையில் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்றது உங்களுடைய அந்த புக்தியோடைய அமைப்பு. வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் வெளிநாட்டில் என்ன பண்ணுறீங்கன்றது கோச்சாரம். இது விளங்குதா பாருங்கள். ஸோ அதன் அடிப்படையில் இங்கே கட்டம் போட்டிருக்கேன். உண்மையான கட்டம் இது 24. இந்த தேதி அன்று இருக்கக்கூடிய கோச்சாரம். அஃப்கோர்ஸ் சந்திரனை நான் இதில் போடலை, ஏன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. 1 மார்ச் 2025 வெளியில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கிட்டத்தட்ட அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேவையும் சேர்த்துக்கங்க. 8 மாதம். இந்த 8 மாதம் இருக்கிறதுலையே ரொம்ப 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 முக்கியமான அமைப்பு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஒரு சில எடுத்துக்காட்டு உதாரணங்கள் வச்சு சொல்கிறேன். உதாரணங்கள்னால் டைரெக்டாக நீங்கள் ஜாதகத்தை போட்டு விளக்குறதா அப்படி கிடையாது. இது கோச்சார அடிப்படை. அதனால் ஒரு சில அமைப்புகளை சொல்கிறேன். அதிலெல்லாம் எதுலெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது உஷார். என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்றதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது என்னுடைய அமைப்பு. நான் எதிர்பார்க்குறேன். சொன்னாதான் மனிதர்களாகிய நம் ஆறறிவை யூஸ் பண்ணி அந்த பள்ளத்தை எப்படி கடக்க முடியும் அப்படின்றது உங்களுடைய ஆறறிவு செயல்படுத்தும். சரியா? சரி. 24/10/2024 இன்னும் 1.5 மாதத்தில், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 1.5 மாதத்தில் கோச்சார நிலைமை. சனி 18 டிகிரி வக்கரமாக இருக்கும். ராகு, குரு, செவ்வாய் நீச்சமாக அப்போ தான் 1 டிகிரியில் இறங்குவர். கேது, சூரியன் நீச்சமாக இருக்கும், புதனோட சேர்ந்திருப்பார். அதுக்கப்புறம் சுக்கிரன் சனியோடைய பார்வையில். இது கோச்சார அமைப்பு. சரி சார், இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததை சொல்கிறேன், இப்போ என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, சூரியன் எப்பெல்லாம் பாதிக்கப்படுறாரோ கோச்சார அடிப்படையில், அதாவது
எல்லா மாதமும் வருஷத்தில் ஒரு தடவை சனியோடு சேருவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வருஷத்தில் ஒரு தடவை சனியோடு சேரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்றதும் ஒரு சில அமைப்புகள் இருக்குது. இங்கே சனி மேஷத்தை தொடர்பு கொண்டு மேஷத்தில் உச்சமாகும் சூரியன், காலபுருஷனின் 1ஆம் வீடு சூரியன், தலையை குறிப்பது சூரியன், மூளையை குறிப்பது சூரியன், தலைக்குள் இருக்கும் பாகங்கள் அதாவது மூக்கு, கண்ணு, வாய் இதெல்லாம் குறிக்கிறது சூரியன். பல்லு அப்படின்னு வரும்போது சூரியன் சனி இருவரும் சேர்வார்கள். ஸோ இந்த மாதிரி தலை அந்த அமைப்புகள் சூரியனுடைய காரகங்கள் பாதிப்படையும். ஏன் அப்படின்னா சூரியன் நீச்சமாகி செவ்வாயோடைய பார்வையில். சரி, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கருத்து, செவ்வாயோடைய 4ஆம் பார்வைக்கு அவ்வளவு வேல்யூ கிடையாது, செவ்வாயோடைய 8ஆம் பார்வைக்கு அவ்வளவு வேல்யூ கிடையாது அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து வச்சுருக்கீங்க. அதை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் தரேன். குரு நீச்சமாகி போயிட்டார் அப்படின்னா அந்த நீச்ச குருவோடைய பார்வையே போதுமானது மனிதனுடைய வாழ்விற்கு அப்படின்னு என்னுடைய ஆசான் ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்வார்கள். அப்படின்னா என்னென்னா அந்த குருவோடைய பார்வையே போதும், அந்த ஒளி போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கிறதுக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உதாரணத்துக்கு 7ஆம் இடம் ரொம்ப கெட்டு போய் 7ஆம் இடம் ரொம்ப கெட்டு போய் நீச்ச குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார், போதும் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நான் சொல்கிறதோடைய அமைப்பு. அப்போது நீச்சமாய் அப்படி கெட்டு போகிற குருவே ஓரளவுக்கு செயலிழந்து இருக்கக்கூடிய குருவே 10% அமைப்பில் ஸ்ட்ரென்த்தில் இருக்கக்கூடிய குருவே அந்த மாதிரினா பார்வையில் இந்த 4ஆம் பார்வையும் இந்த 8ஆம் பார்வையும் இந்த கிரகங்களை டேமேஜ் செய்வதற்கு போதுமானதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அவர் வலுவாக பார்த்தா இன்னும் என்ன ஆகும்னு நினைங்க, நான் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சூரியன் நீச்சமாகி நரம்புக்கு சொந்தமான புதன், நரம்பு தோல் இதுக்கு சொந்தமான அமைப்புக்கு புதன், புத்தி இல்லை. ஸோ அப்போது சூரியன் தலைன்னு சொல்கிறோம், புத்தின்னு வரும்போது மூளைன்னு சொல்கிறோம். ஸோ சூரியனும் புதனும் சேர்ந்திருந்து செவ்வாயோடைய பார்வையில் இருக்கும் பொழுது கொஞ்சம் இரத்த சம்பந்தமான இரத்த கொதிப்பு, இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு உண்டான அமைப்பு, தலை சம்பந்தமான பிரச்சனைகள், பல் சம்பந்தமான பிரச்சனைகள். இப்போவே எனக்கு ஜாதகத்தில் வரும்பொழுது நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட கேள்வி, சூரிய புக்தி சூரிய அந்தரம் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கும், சனி புக்தி சனி அந்தரம் நடந்துகிட்ருக்கும், ஏமா பல்லு சார்ந்த பிரச்சனை வந்துதா கேட்டிருக்கேன். பல்லு சார்ந்த பிரச்சனை இந்த ஜனவரியில் இந்த ஃபெப்ரவரியிலேருந்து இந்த ஏப்ரல் மேக்குள்ளே நடந்திருக்கணுமே. என்ன? ஆமாம் சார், 2 பல்லு பிரச்சனையாச்சு, நான் இம்ப்ளான்டேஷன் பண்ணினேன், இது பண்ணினேன் அது பண்ணினேன்னு சொல்லுவாங்க. பல்லு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஒரு சில பேருக்கு மூளை சார்ந்த பிரச்சனைகள் வந்தது. போன வருஷம் ஒரு சில பேர் நான் போட்ட வீடியோவுக்கு நவம்பர் மாதத்துக்கு போட்ட வீடியோவுக்கு ஒரு சில பேர், சார் நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க, என்னுடைய மாமா ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டார், ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மாமா ஒருத்தர் மயங்கி நல்லா இருந்தவர் மயங்கி விழுந்துட்டு திடீர்னு பார்த்தா கோமாவில் போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லை, உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் உஷார் செய்வது என் கடமை, அதை பார்த்து இருப்பது உங்களுடைய கடமை. சரியா? அதன் அடிப்படையில் சூரியனும் புதனும் சேருது. சரி, இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் அப்படின்னு வரும்பொழுது செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது எந்த சுப அமைப்புகளும் இல்லை. ஒருவேளை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அமைப்பில் இருக்கும்பொழுது கொஞ்சம் காப்பாற்றப்படுவீர்கள் அந்த 2 நாள். இல்லை சந்திர அதியோகம் அப்படின்னு எடுத்து ஒரு 3 நாள் 4 நாள் பரவாயில்ல. அதுக்கப்புறம் திரும்பி சந்திரன் நீச்சமாகும்போது அடுத்த பிரச்சனைகள். ஸோ இது கண்டினியூஸ். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஆகஸ்ட் மாதம் சூரியன் இங்கே இருப்பார். இந்த மாதம் பிற்பகுதி, இந்த மாதம் பிற்பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா 20-25 தேதிக்கெல்லாம் சூரியன் இறங்கிடுவார். சூரியனும் சனியும் நேருக்கு நேராகவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பேலேருந்தே நீங்கள் உஷாராக இருக்க ஆரம்பிச்சிடணும். யார் உஷாராக இருக்க ஆரம்பிச்சிடணும்? மகர லக்னம். ஏன் மகர லக்னம் குறிப்பிட்டு சொல்கிறேன்? ஏன் மகர லக்னம்?
6ஆம் அதிபதியாகிய புதனும் 8ஆம் அதிபதியாகிய சூரியனும் 2 சேர்ந்து 6 8ஆம் அதிபதிகளாக ஒரு காம்பினேஷனில் செவ்வாயோடைய பார்வையில் இருக்கார். பாதகாதிபதியோடைய பார்வையில்னு எடுக்கணும். நான் சொல்கிறது புரிய எடுக்கணும், அப்படி தான் எடுக்கணும். அப்போது மகர லக்னம் உஷார். அதே மாதிரி கும்ப லக்னம் உஷார். 8ஆம் அதிபதியாகிய புதனும் 7ஆம் அதிபதியான்னு என்று மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் நீச்சமாகி கிட்டத்தட்ட செவ்வாயோடைய பார்வையில் இருக்கார். 3ஆம் அதிபதி உடல் ஸ்தானாதிபதியோடைய பார்வையில் அப்படின்னு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் போட முடியாது, நீங்கள் காம்பினேஷன் பார்த்துக்கங்க. பேசிக்காகவே அதே மாதிரி சிம்ம லக்னத்திற்கு இங்கே ராஜயோகாதிபதியோடைய பார்வை அப்படின்னு ஆதிபத்திய ரீதியில் எடுத்தாலும் காரக ரீதியில் ஒரு சில வேலை செய்யும். காரக ரீதி அப்படின்னா என்ன அப்படின்னா அவசரப்பட்டு ஒரு சில விஷயங்களை செய்கிறது. ஏன்னா அவர் 6ஆம் இடத்தையும் பார்த்துட்ருப்பார். இதை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறது ராசி லக்னம் 2த்துக்குமே பொருத்தி பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ப்ரிடாமினண்ட்டாக எப்பொழுது ராசி பலன் வேலை செய்யும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். அப்போ எப்போ ராசி வேலை செய்யும்ன்றது உங்களுக்கு புரியும். பட் பேசிக்காக உங்கள் லக்னத்திற்கு அந்த 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 கிரகம் என்ன ஆகுதுன்றது தான் இங்கே கான்செப்ட். ஸோ அந்த அடிப்படையில் சரி, இந்த 24 இந்த இது போய் அடுத்து வருது நவம்பர் மாதம் சூரியன் இங்கே வருவார். நவம்பர் மாதம் சூரியன் இங்கே வருவார், புதனோடையே சேர்ந்து வருவார். நீச்ச செவ்வாயோடைய வீட்டில் சனியோடைய பார்வையில் இருப்பார். இதுவும் டேஞ்சரஸ் காம்பினேஷன். நீச்ச செவ்வாயோடைய வீட்டில் சனியோடைய பார்வையில். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னா மீன லக்னக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 6 8ஆம் அதிபதிகளான சூரியனும் சுக்கிரனும் ஒன்று கூடி பாதகாதிபதியான புதனின் நீச்ச செவ்வாயோடைய வீட்டில் சனியோடைய பார்வையில் இருக்கார் அப்படின்னு வரும். ஏன்னா இந்த சனி கொடூரமாக வேலை செய்வார். செவ்வாயோடைய 8ஆம் பார்வை வாங்கிய சனி ரொம்ப கொடூரமாக வேலை செய்வார். ஸோ மீன லக்னக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மீன ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரங்கள். சரி, ஜாதகத்துக்கு தான் இப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜாதகம் அப்படின்றது ஜாதகத்துக்கு மட்டும் கிடையாது, பொதுவான ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்குது. அதாவது என்ன, பொதுவாக கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதம் 2 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த இன்னும் ஒரு 4-5 மாநிலங்களுக்கு எலெக்ஷன் வருது. சூரியன் பாதிப்படையக்கூடிய நேரங்கள். ஸோ கவர்மெண்ட்டில் ஒரு சில டர்புலன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள்னு சொல்லிடலாம். சிம்மத்தை சனி பார்த்து மற்றும் சிம்மாதிபதி நீச்சமாகக்கூடிய இந்த நேரத்தில் கவர்மெண்ட்டில் ஒரு சில டர்புலன்ஸ் அப்படின்றத சொல்லிடலாம். சரி, அந்த டர்புலன்ஸ்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் கூட சேர்ந்து இருக்கார்ல. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சில வீழ்ச்சிகள், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சில நஷ்டங்கள் அப்படின்னு வந்துடும். சரிப்பா, இப்போ என்ன பெருசாக சொல்லிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்தில் இப்போது புதனும் சுக்கிரனும் இந்த இடத்துல இருந்த நேரத்தில் சூரியன் இல்லாமல் இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறது 16 ஆகஸ்ட் 2024 ரெக்கார்ட் பண்ணுற இந்த நேரத்தில் ஒரு வாரம் முன்னாடி பார்த்திங்கன்னா புதனும் சுக்கிரனும் நேர்ந்து சனியோடைய பார்வையில் வந்தாங்க. இந்த நேரத்தில் தான் புதன் அந்த இடத்துல சுக்கிரனோட அவருக்கு பிடித்த நண்பரோடு இருக்கார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் சூரியன் இங்கே இருந்தார். அப்போது சூரியன் இங்கே இருந்து ஒரு சில சஷ்டாஷ்டக அமைப்பில் எந்தவித சுபத்துவமும் இல்லாமல் சனியோடைய பார்வையில் வாங்கிய இந்த அமைப்பில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹிடன்பர்க் ஒரு சில குண்டை தூக்கி போட்டான். ஹிடன்பர்க் நிறுவனம் அந்த செபி மேலே ஒரு சில பிரச்சனைகளை, செபி தலைவர் மேலே பிரச்சனைகளை வைத்து, அது அரசாங்கத்தோடைய அமைப்பு கீழே ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி கீழே வருது செபி, அதனுடைய அமைப்பில் வச்சான் பிரச்சனையை. புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிம்மம் தொடர்பு, புதன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள். ஸோ இதை புரிஞ்சுக்கங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். இந்த புதன் மற்றும் இந்த சுக்கிரனுக்கே இந்த நிலைமைன்னா இந்த அமைப்பு வரும்பொழுது
இப்போ நான் இது சொன்ன அந்த கான்செப்டை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சூரியன் இங்கே வரும்பொழுது குருவோடைய பார்வை இருக்கே சார். நான் மறுபடியும் சொல்கிறேன், குருவோடைய பார்வை இருக்கே. நிறைய பேருக்கு குருவோடைய பார்வையை எப்படி எடுக்கணுன்னே தெரியலை. இதுதான் ரொம்ப நிதர்சனமான உண்மை. அப்போ குருவோடைய பார்வை இருக்கே அப்படின்னு கேட்குற எல்லாருக்கும் நான் கேட்குற அடுத்த கேள்வி என்னென்னா, துலா மற்றும் ரிஷப லக்னத்திற்கு குரு 6, 8ஆம் வருவாங்க. 6, 8ஆம் அதிபதியா. அப்போ இந்த சூரியன் பாதகாதிபதியாகிய சூரியன் மற்றும் 4ஆம் அதிபதியாகிய சூரியன் 6, 8ஆம் அதிபதியோடைய தொடர்பிலும் சனியோடைய தொடர்பிலும் நீச்ச செவ்வாயோடைய வீட்டில் இருக்காருன்னு வரும். புரியுதா பாருங்கள். லைட்டாக சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சே ஆகணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் எப்படின்றது புரிய முடியும். இந்த லக்னத்திற்கு மகர லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி பாதிப்படைகிறார். மேலிருந்து கீழ் விழுதல், கால் தடுக்கி விழுதல், இந்த மாதிரியான அமைப்பு. ஏன்னா 6, 8ஆம் அதிபதிகள் தலை சுற்றி விழுறது, இந்த மாதிரி அமைப்பு, முகம் பல்லு இந்த மாதிரி. ஆனால் அதே அமைப்பில் உங்களுக்கு ரிஷப துலாம் லக்னத்துக்கு 6, 8ஆம் அதிபதிகளுடன் சூரியன் சேர்றாருன்னு வரும். அங்கே சூரியன் ஓவர் சுபத்துவமாக இருக்கார். நல்ல சுபத்துவம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யும் சார். அப்போ அந்த கோச்சாரத்தில் உங்கள் கோச்சாரத்தில் நவம்பர் மாதம் கோச்சாரத்தில் நவம்பர் டிசம்பர் மாதம் நவம்பர் அக்டோபர் பிற்பகுதியிலிருந்து நவம்பர் ஒரு பாதி வரைக்கும் அந்த இடத்துல அந்த சமயம் கார்த்திகை மாதத்தில் இங்கே இருப்பார். அந்த பீரியடில் உங்கள் தசாபுக்திகள் என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் சொன்னது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த குருவுடைய பார்வை என்னன்றது புரியும். புரியுதுங்களா? இது உங்களுக்கு உதாரணம் தான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது அப்போ இந்த சூரியன் அப்படியே மேலே ஏறி சனியோட சேரப்போகிறார். எப்போ? 1/3/2025. அப்போது சனியும் சூரியனும் சேர்ந்து ராகு கிட்டத்தட்ட 4 டிகிரியில் இருப்பார். இங்கே இவங்க ரெண்டு பேருக்குமே 10 டிகிரி இடைவெளி தான் இருக்கும். சனிக்கும் சூரியனுக்கும் 10 டிகிரி இடைவெளி. இவங்க கிட்டத்தட்ட சூரியனிடம் சனி அஸ்தமனம் ஆகி ராகுவால் பீடிக்கிற நிலைமையில் இருப்பார். மார்ச் மாதம் ஸ்டாக் மார்க்கெட்லலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ரேடிங் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெரிய இடி மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் விழறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா புதன் அங்கே நீச்சமாகி சுக்கிரன் உச்சமாகி அந்த சுக்கிரனையும் புதனையும் ராகு பீடித்து இருக்கக்கூடிய நிலைமை. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த டிகிரி தெரியும். இல்லை நீங்கள் இன்டர்நெட்டில் போய் டிகிரியை போட்டு பார்த்துக்கங்க. அந்த இடத்துல ராகு பேயாட்டம் ஆடுவார். அதாவது இதை இன்னும் வேறு விதமாக சொல்லணும்னா ராகு ஒரு பக்கம் சுக்கிரன், ஒரு பக்கம் புதன், ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சனி, இவங்க அத்தனை பேரையும் ராகு பீடிக்க போகிறார். அப்போது சூரியனும் சுக்கிரனும் மீன லக்னத்திற்கு 6, 8ஆம் அதிபதிகளாக வருவாங்க. புதனும் சூரியனும் மகர லக்னத்திற்கு 6, 8ஆம் அதிபதிகளாக வருவாங்க. மற்றும் கடக லக்னத்திற்கு சனி 8ஆம் அதிபதியாக வருவார். மற்றும் புதன் 12ஆம் அதிபதி விரையாதிபதியாக வருவார். ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கங்க இந்த கிரகங்கள் யாரா வராங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த சமயத்தில் இந்த மார்ச் மாதம் 2025 ஆரம்பித்து ஏப்ரல் 4, அதாவது 4/2025 முழுமையாக ராகு போட்டு ஒரு துவம்சம் பண்ணுவார். அப்போது இட்ஸ் அ ஹியூஜ் கெலாமிட்டி இஸ் வெயிட்டிங் டு அன்வீல் இட் செல்ஃப். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு காத்துக்கிட்டு இருக்கு வெடிக்கிறதுக்கு. எது மூலம்? உலக ரீதியில் எது மூலமாக பிரச்சனை வரலாம்? இது எல்லாமே மீனத்தில் நடக்க போகிறது. நீர் மூலமாக பிரச்சனை வரலாம். கடல் சீற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். கடல் சீற்றம் ஜாஸ்தி வருது. நெருப்பினால் பிரச்சனை. ஏன்னா சனியும் சூரியன் பார்த்தீங்கன்னா நெருப்பு நீர் கொண்ட சார்ந்த பிரச்சனைகள் இது நடக்க. சில இங்கே சனியும் சூரியனும் காற்று ராசியில் இருப்பாங்க. காற்றினால் வரக்கூடிய பிரச்சனை தொற்று பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம். இது உலக ரீதியில்.
அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் என்னென்ன வரலான்றது. அரசாங்க ரீதியில் கடுமையான பிரச்சனைகள் இருக்குது. சில சமயத்தில் சொல்ல முடியாது, ஆட்சி மாற்றமே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ஒரு கோச்சாரத்தை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் ஓரளவு சொல்லலாம். ஏன்னா அங்கே சூரியன் கடுமையான பாபத்துவத்தில் ராகுவின் பிடியில் மாட்ட போகிறார். இந்த இடத்துல ராகு குருவுடைய வீட்டில் இருக்கார். குரு மாதிரி செயல்படுவார். அங்கே ராகு நல்லவர். ஒன்றும் வேலை செய்யாது, ஒன்றும் வேலை செய்யாது. மறுபடியும் சொல்கிறேன், வேலை செய்யாது. ரிஷப லக்னத்திற்கும் துலாம் லக்னத்திற்கும் இந்த ராகு கடும் பாபியாக வேலை செய்வார். கடுமையான பாபியாக வேலை செய்வார். கடக லக்னத்திற்கும் இந்த ராகு பாபியாக வேலை செய்வார். சிம்ம லக்னத்திற்கும் இந்த ராகு பாபியாக வேலை செய்வார். ஏன்னா 6 8ஆம் அதிபதியோடைய ஒரு வீட்டு நேரடி வீட்டில் இல்லை மறு வீட்டில் இருக்கிறோன்ற அடிப்படையில் கடுமையாக வேலை செய்வார். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சில பேருடைய அமைப்பில் தந்தை சார்ந்த பிரச்சனை, மகனுக்கும் தந்தைக்கும் உள்ள பிரச்சனை, இந்த மாதிரி. ஸோ இதை நான் முன்கூட்டியே சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தந்தை மகனை கோச்சிக்காதீங்க. அப்பாக்கு பையனாக இருந்தால் அப்பாவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? தேவையில்லாத சண்டைகள் வேண்டாம், வர வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம். அதாவது ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது தேவையில்லாத பேராசைப்படுறதுன்னு இருக்க பார்த்தீங்களா? அந்த பேராசையை ஜூன் மாதம் வரைக்கும் தயவு செஞ்சு குறைச்சிக்கங்க. அடுத்த மாதத்திலிருந்து ஜூன் மாதம் 2025 வரை என்ன வேணாலும் நடக்கலாம். பங்குச்சந்தை மிக சரியும் அபாயம் இருக்கு. சில சமயத்தில் திடீர்னு தூக்கின்னு போய் டாப்பில் தூக்கின்னு போய் சொருகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பங்குச்சந்தை இப்படியே போயிட்டுருக்கிறது. பங்குச்சந்தை இப்படியே போயிட்டுருக்கிறது என்ன ஆகுனா, திடீர்னு போயிட்டு சர்ன்னு இப்படி மேலே போயிடும். எப்போது? இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் போல். உடனே நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னா, சார் மேலே போயிடுச்சு, நீங்கள் கீழே போகுனீங்க, மேலே போயிடுச்சு, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா சரியாக வந்திருக்கோம், அதுவா இதுவான்னு சொல்லிட்டு விஷயம் புரியாமல் என்ன தான் திட்டுவீங்க. ஆனால் மேட்ரு என்னென்னா, இந்த சமயத்தில் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். பங்குச்சந்தை மேலே ஏறும்பொழுது என்ன பண்ணுவீங்கன்னா, அதிக காசை கொண்டு போய் போடுவீங்க, ஏறிடும்னு. ஆனால் அங்கேருந்து ஒரு ஷார்ப் டவுன் வந்துடும். அந்த ஷார்ப் டவுன் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும்? போட்ட காசு வீணாகும். குறிப்பாக ட்ரேடிங் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம். ட்ரேடிங் பண்ணாதீங்க. அதுவும் லக்னத்தை செவ்வாய் தொடர்பு கொண்டு, ராசியை செவ்வாய் தொடர்பு கொண்டால் ட்ரேடிங் பண்ணாதீங்க அந்த சமயத்தில். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்வார்கள். ஒரு சின்ன உதாரணம், மேஷ லக்னம். ஒரு சின்ன உதாரணம், மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசி. இந்த சமயம் பொழுது சூரியனும் புதனும் சனியும் ஒன்றா சேர்றாங்க, சுக்கிரனும். மொத்த குடும்பமாக யோசிச்சு பாருங்கள். மேஷ லக்னம் இல்லை மேஷ ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 5ஆம் அதிபதியான சூரியன், இவங்க 3 பேரும் கெடணும். அப்படின்னா சனி வேலையை பறிச்சிட்டாருன்னா கெடுமா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். அந்த சனி வேலையை பறிச்சிட்டாருன்னா, வேலையை பிடிங்கிட்டாருன்னா குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது. ஏன்னா அதெல்லாம் மார்ச் மாதம் சார், மார்ச் ஏப்ரல், குழந்தைக்கு அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் நீங்கள் அப்போ தான் செய்யணும். பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க, இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ பணத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ பிடுங்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ வேலை போச்சுன்னா இந்த எல்லா பிரச்சனையும் வந்துடும். இன்னும் 10ஆம் இடத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரிஸ்க்கு. ஒரு லக்னத்துக்கு 10ல் சனியும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க, இன்னும் ரிஸ்க்கு. ராசிக்கு 10ல் சனியும் சூரியன் இன்னும் ரிஸ்க்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டங்கள், ஐடி இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டங்கள். ரிசெஷன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ ரிசெஷன் அட் தட் டைம். படு பாதாளத்தில் ஐடி அப்படின்ற அமைப்பு வரத்துக்கு உண்டான எல்லா சாத்திய கூறுகள் இருக்குது. நான் ஒன்றும் தெய்வம் கிடையாது. பரமசிவன் பார்வதிக்கு நடுவில் சைட் ப்ளீஸ்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு சேரை போட்டு உக்காந்துட்டு நான் சொல்கிறது தான் நடக்கும் போ அப்படின்னு இருக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் அப்படி தான், இது இப்படித்தான் வேலை செய்யும் அப்படின்னு ஆணித்தரமாக ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அது அப்படிலாம் கிடையாது. அவங்க சொல்கிற மாதிரியும் வேலை செய்யும், நான் சொல்கிற மாதிரியும் வேலை செய்யும். வித்தியாசங்கள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அமைப்பு. ரிஷபம் மற்றும் துலாம் சொல்லிட்டேன். மிதுனம் லக்னாதிபதி நல்லா பாருங்கள்.
மிதுன லக்னத்துக்கு இல்லை மிதுன ராசிக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 3ஆம் அதிபதி உடல் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதி இல்லை புகழை கொடுக்கக்கூடிய 3ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 4ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி, அதுவும் ஒரு விதமான குடும்பம் அமைப்புகள் வருது பாருங்க. அங்கே பாதிப்பு. கடகம் சொல்லிட்டேன், மிதுனம் சொல்லிட்டேன், கடகம் சொல்லிட்டேன், சிம்மம் சொல்லிட்டேன், கன்னிக்கும் ஏறக்குறைய தான். இந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாறுது, கன்னிக்கு ரொம்ப டேமேஜ். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் செவ்வாய் இங்கே நீச்சமாகி செவ்வாயோடைய வீட்டில் இங்கே நடக்கிறது மிகப்பெரிய டேமேஜ். எது? குடும்ப அமைப்புகளில் டேமேஜ், பிரச்சனைகள், தன ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் உடல் ஸ்தானாதிபதின்றதுனால உடல் பிரச்சனைகள். அதுக்கப்புறம் உங்களுடைய சுயஜாதகம்னு ஒன்று இருக்குது. இந்த சுயஜாதகத்தில் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. யாரையும் நான் பீதி கலப்பலை, நான் மறுபடியும் சொல்கிறேன். வந்து எங்கிட்ட பாருங்கள் அவங்கக்கிட்ட பாருங்கலாம் சொல்லு. சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி நடக்கும்பொழுது இது கட்டெரும்பு கடிச்சா மாதிரி இருக்கும். அப்போ கூட சிட்டெரும்புன்னு சொல்ல, கட்டெரும்பு கடிச்சா மாதிரி இருக்கும். சுய ஜாதகத்தில் 6 8ஆம் அதிபதிகளுடைய தசை நடக்குது, யானை நெஞ்சில் மீச்சா மாதிரி இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். பெரிய டேமேஜ் எது, சின்ன டேமேஜ் எது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னு உடனே யானை நெஞ்சில் மீச்சுன்னா இல்லை, இதெல்லாம் ஒரு ஃபிலிம் டைலாக், புரியுதுங்களா? அதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன், ஏன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் விழும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே எதுவுமே சிட்டெரும்பு கடித்ததாக இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், சிட்டெரும்பு கடித்ததாக இருக்காது. நான் இந்த ஆகஸ்ட் பிற்பகுதியிலேருந்து இங்கே சூரியன் வர ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு சில பல விஷயங்களை நான் எதிர்நோக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? என்னுடைய அமைப்புனா என் ஜாதக அமைப்பில் சொல்லலை, பொதுவாகவே உலக ரீதியில் இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்த உடனே சனியோடைய வக்கர பார்வையில் மாட்டுவார். அதுக்கப்புறம் உடனே சுக்கிரன் நீச்சமாவார். நீச்சபங்க ராஜயோகம்லாம் ஒரு அமைப்பும் சரியாக வேலை செய்யாது. அதுக்கப்புறம் நான் வேற ஒரு வீடியோ போடுறேன், நீச்சபங்க ராஜயோகம் எப்போ வேலை செய்யணும்னு போடுறேன். உதாரணத்தை வச்சே போடுறேன், ஜாதகத்தை வச்சே. எல்லாருக்கும் நீச்சபங்க ராஜயோகம்லாம் வேலை செஞ்சிடாது. ஓகே, இங்கே கோச்சாரத்தில் சேர்றது, அதுக்கப்புறம் சூரியன் வருது, சூரியன் இங்கே இருக்கிறது அப்படின்ற அமைப்பில் கொஞ்சம் உஷாராக இருங்க. யாருக்கெல்லாம் ராகு குரு சுக்கிர தொடர்புடன் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ரிஷபம் துலாம் லக்னத்திற்கு ராகு குரு சுக்கிர தொடர்புடன் இருந்தால் இந்த இடத்தில் திருட்டுத்தனம் பண்ண வைக்க உங்களை பச்சையாகவே சொல்கிறேன். இந்த சமயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். பிரச்சனைக்குள்ளே வரக்கூடிய காலகட்டங்கள், உஷாராக இருங்க. ஏன்னா குரு சுக்கிர தொடர்பு சுபத்துவமான ராகு அப்படின்னா அந்த ராகு என்ன பண்ணுவார்? 6 8ஆம் அதிபதிகளுடன் தொடர்பு கொண்ட ராகுன்னு நான் எடுப்பேன். ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் துலா லக்னங்களுக்கும் ராகு குரு சுக்கிர தொடர்பு வந்துருச்சுனாலே 6 8ஆம் அதிபதிகளோட தொடர்பு கொண்ட ராகுன்னு எடுப்பேன். மற்றும் ஒரு உதாரணத்திற்கு 1979 80லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சில பேருக்கு சூரியனும் இருக்கும், சில பேருக்கு வந்து அதாவது இந்த சமயத்தில் ஆகஸ்ட் மாதம் போல் பிறந்திருந்தால் சூரியன் இருக்கும். இல்லை ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சனி ராகுவோடு இருக்கும். இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் லக்னம் என்னன்றதை பாருங்கள். வேலையில் தான் பிரச்சனை வரும். அந்த மாதிரி அமைப்புகளுக்கு வேலையில், தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில். என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதம் பிற்பகுதியிலிருந்தே செப்டம்பர் மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே பணம் ரிசர்வ்ஸ் வச்சுக்கோங்க. பணம் ரிசர்வ் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ரிசர்வ் வச்சுக்கோங்க. கடன் வாங்கிறத குறைச்சிடுங்க. ஆனால் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து இது பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியாது. மற்றும் அவங்களுடைய சுய ஜாதகம் அமைப்புன்றது ஒன்று சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிவிட்டேன். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் அதுக்கேற்ற மாதிரி உஷாராக இருக்கட்டும். சரியா? ஓரளவுக்கு எடுத்து புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, எப்போ இதிலேருந்து மீண்டு வர காலம்? ஜூன் மாதம் ராகுவும் கீழே இறங்கிடுவார். ராகு கீழே இங்கே இறங்கிடுவார். ஒரு 10 டிகிரி ராகுக்கும் சனிக்கும் குறைஞ்சது ஒரு 10 டிகிரியாவது வரணும். குறைஞ்ச மினிமம் ராகு இங்கே 10 டிகிரியில் வரட்டும். இங்கே சனி வந்து ஒரு 4 டிகிரி 5 டிகிரியில் வரும்பொழுது ஒரு 14 15 டிகிரி விளக்கம் இருக்கும் பொழுது தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும்.
அப்போ கூட கும்பராசிக்காரங்களுக்கு தாக்கம் குறையாது. ஏன்னா ராசி மேலே ராகு போகும். ராசி மேலே ராகு போகும். மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்கும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 2ஆம் பாதம் கடுமையாக இருக்கும் பிரச்சனைகள் அந்த சமயத்தில் கூட. ஸோ இதெல்லாம் ஏன்னா மழை விட்டும் தூவானம் விடலை அப்படின்ற அடிப்படையில் இருக்கும். நான் டேட்ஸை முதற்கொண்டு விளக்கிட்டேன், மற்ற அமைப்புகளை விளக்கிட்டேன், உலக ரீதியாக சொல்லிட்டேன், ஸ்டாக் மார்க்கெட் ரீதியாக வீழ்ச்சி இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா உங்களுடைய உடல் பல்லு அமைப்பு, தலை சுற்றுறது, கண்ணு சார்ந்த பிரச்சனைகள், காது சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தொழில் அமைப்பு செய்கிறவங்க, வேலை அமைப்பு செய்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டேன். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஸ்டூலை போட்டு மேலெலாம் ஏறாதீங்க. மகர லக்னமாக இருக்கவங்க ஸ்டூலை போட்டு மேலே ஏறாதீங்க, கீழே விழக்கூடிய அமைப்பு. ஏன்னா 8ஆம் அதிபதி இல்லை சூரியன், கீழே வர்ற அமைப்பு. அதே மாதிரி தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் பொருத்தி பார்த்துக்கோங்க. அப்போது உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். மக்களே உஷார். சரியா? நன்றி நண்பர்களே.